மாநிலங்கள் அனைத்து அதிகாரம் கொண்டவைகளாக மாற்றும் வகையில் அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வருவதற்கான சட்ட முன்னெடுப்புகளை திமுக எடுக்கும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். கழகம் நல்ல கழகம், நம் திராவிட முன்னேற்ற கழகம், அதன் திருப்பணி என்றென்றும் தொடரும். தொண்டர்களின் உழைப்பால்தான் இத்தனை ஆண்டு காலம் திமுக கம்பீரமாக உயர்ந்து நிற்பதாக ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழ்நாடு என பெயர் சூட்டியது, தமிழ் மொழிக்கு செம்மொழி தகுதியை பெற்று தந்தது, மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய், காலை உணவு திட்டம் என 75 ஆண்டு கால திமுகவின் சாதனைகளையும் அவர் பட்டியலிட்டார். தமிழ்நாட்டை வளம் மிகுந்த மாநிலமாக திமுக அரசு மேம்படுத்தி இருப்பதாக ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்தார். ஒன்றியத்தில் மாநில உரிமைகளை வழங்கும் அரசு அமையவில்லை எனவும், நிதி உரிமை உள்ளிட்ட கோரிக்கைகளுக்கு இன்னமும் போராட வேண்டிய நிலை உள்ளதாகவும் அவர் கவலை தெரிவித்தார். கிரீம் பண்ணுக்கு ஏன் இவ்வளவு வரி என கேட்கக்கூட உரிமை இல்லாத நிலை இருப்பதாக விமர்சனம் செய்த அவர், மாநில சுயாட்சியை வென்றெடுப்போம் என சூளுரைத்தார். மாநில அரசுகள் எல்லா அதிகாரமும் கொண்டவைகளாக மாற்ற அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வருவதற்கான சட்ட முன்னெடுப்புகளை திமுக செய்யும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். இன்னைக்கு கிரீம் பண்ணுக்கு எவ்வளவு வரி போடுறீங்கன்னு கேட்க கூட உரிமை இல்லாத நிலை உருவாகி இருக்கு. இந்த சூழல்ல மாநில சுயாட்சி வென்றெடுப்பதற்கான ஒரு அறிவிப்பு தான் இந்த பவள விழா செய்தியாக நான் சொல்ல விரும்புகிறேன். குறைவான அந்த நிதி வளத்தை கொண்டு நம்மால இவ்வளவு சாதனைகளை செய்ய முடியுதுன்னா, முழுமையான நிதிவளம் கிடைச்சா தமிழ்நாட்டை எல்லாத்திலையும் சிறந்த மாநிலமா மாத்தி காட்ட நம்மால் முடியும். எல்லாம் எனவே இதையெல்லாம் அதிகாரமும் கொண்டவைகளாக மாநில அரசுகளை மாற்றுகிற வகையில் அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர முயற்சிக்கும் சட்ட முன்னெடுப்புகளை திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக உறுதியாக செய்யும். மாநில உரிமைக்காகவும் மாநில சுயாட்சி கொள்கைக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் ஒரே இயக்கம் திமுக தான் என்றும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். இதுவரை நடந்த தேர்தல்களைப் போலவே அடுத்தடுத்து வரப்போகும் தேர்தல்களிலும் திமுக வெற்றி பெறும் என்றும், 2026 சட்டமன்ற தேர்தலில் வரலாற்று வெற்றி பெறுவோம் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்தார். அடுத்து நம்முடைய இலக்கு 2026 தேர்தல். இதுவரைக்கும் இப்படி ஒரு வெற்றியை எந்த கட்சியும் பெற்றதில்லைன்னு 2026 வரலாறு சொல்லணும். அந்த வரலாறு எழுதுவதற்கு நீங்க தயாரா? அந்த வரலாறு எழுதுவதற்கு நீங்கள் தயாரா? இந்த உணர்வு வெற்றி சரிதமாக மாற வேண்டும். தொடர் வெற்றிகள் மூலமாக 100ஆண்டு விழாவை நோக்கி முன்னேறுவோம் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சூளுரைத்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.